பரபரப்பாக பேசினதுனால அதிமுகவிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ராஜ்யசபா எம்பி சசிகலா புஷ்பா விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணையக்கூடும் அப்படின்னது டெல்லி தகவல்கள். வாட் இஸ் திஸ்? முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பலார் 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 அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டாங்க. நாயை விட கேவலமாக வீட்டில் நான் அடைச்சி வைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதனால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்கல்ல சசிகலா புஷ்பா அவர்கள். இருந்தாலும் நான் ஒருபோதும் எம்பி பதவியெல்லாம் நான் ராஜினாமா செய்யவே மாட்டேன். 2020 வரை நான் ராஜ்யசபா எம்பியாவே நீடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சசிகலா புஷ்பா. அதோட சேர்ந்து சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் பார்க்கறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறாங்களாம் சசிகலா புஷ்பா அவர்கள். ஏன்பா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் இந்த கட்சியில் பட்ட கஷ்டத்தப்போ எனக்கு இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஆதரவாக நின்னாங்க, அதுக்காக ஒரு நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. தனியாக நான் ஜெயலலிதா அவர்களை எடுத்து போராடுறத விட இந்த மாதிரி கட்சிகள் ஆதரவு இருக்கும் பொழுது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்குது. அட் த சேம் டைமில் திமுகவில் இந்த பக்கம் கனிமொழி அவர்களையும் பார்த்து ஆதரவு கேட்டிருக்காங்க. இந்த நிலையில் ஜெயலலிதாவோட டிஷும் ஃபைட்டில் இறங்கியிருக்கிற சசிகலா புஷ்பாவை காங்கிரஸில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தும் அந்த கட்சியில் எழுந்திருக்குது. ஆக்சுவலி இவங்க வந்து அதிமுகவில் மகளிர் அணி செயலராக இருந்திருக்கிறாங்க. அதனால் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் அல்லது அகில இந்திய அளவிலோ மகளிர் அணி பொறுப்பை கொடுத்து இவரை வந்து தக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நிலவு தான். அட் த சேம் டைமில் இந்த பக்கம் காங்கிரஸில் குஷ்பு அவர்களோடையும் நக்மா அவர்களோடையும் மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க விஜயதாரணி. அவங்க சசிகலா புஷ்பா வந்து அதிமுகலேருந்து வெளியே நீக்கியதுக்கு வரவேற்பு தந்திருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சசிகலா புஷ்பா இங்கே காங்கிரஸ்க்கு வந்தாங்கன்னா நம்மளோட இடத்துக்கு எங்கன்னா வேட்டு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். மேபி அதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதே நேரத்தில் விஜயதாரணி அவர்களுடைய பதவி வந்து காங்கிரஸில் பறிக்கப்பட்டப்ப ஜெயலலிதா அவர்களை நேரில் சந்தித்து அதிமுகவுக்கு தாவுற நிலையில் இருந்தாங்க அவங்க அப்படின்றது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட முக்கியமாக சசிகலா புஷ்பா அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, திருச்சி சிவா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வெளியாகிருக்குது. ஆனாலும் சசிகலா புஷ்பா அவங்க கட்சியை விட்டு வெளில தூக்கப்பட்டதுக்கு வந்து சிவா அவர்கள் எந்த விதமான பேச்சுமே பேசலையாம். அதுக்கு மேலே ராஜ்யசபாவில் இந்த பிரச்சனையை சசிகலா புஷ்பா பேசிய போது திமுக எம்பி கனிமொழி தான் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப வினோதமாக இருக்குது. திருச்சி சிவா தன் கட்சியாச்சே, அவர் அடித்த சசிகலா புஷ்பா ஆப்போனன்ட் பார்ட்டி, அவங்களுக்கு ஏன் கனிமொழி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க? இது எல்லாத்துக்குமே மேலே இது வரைக்கும் திமுக தரப்பு தமது கட்சி எம்பி இப்படி தாக்கிட்டாங்க சசிகலா புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரும் இல்லை. வாட் இஸ் திஸ்? அது ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குதுன்றது நமக்கு இருந்தாலும் கூட கூடால பூந்துருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். எப்படி ஒரு வந்து மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்கணும்னு தெரியவேணா, ராஜ்யசபாவில் இதை பற்றி பேசுனீங்க, ஓகே என்னான்னு பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போல இருக்குது, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. நமக்கு மட்டும் இல்லையா என்ன குழப்ப ஃபீலிங்காக இருக்குது. அதை விட முக்கியமாக சசிகலா புஷ்பா திமுக தரப்புக்கிட்ட நெருக்கம் காட்டுறாங்க. கனிமொழி மேடம் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. சிவா அவர்கள் அடித்ததுக்கப்புறமா கனிமொழி அவர்கள்ட்ட இவங்க பேசியும் இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. எது என்னாவோ விஷயம் தான் தெரிஞ்சிட்டோம்ல. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிளிச் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, டாடா. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். என்ன பண்ணணும்னா அந்த ஈசாங்கிற யோகா மையமே இருக்கக்கூடாது. அங்க ஹோம் ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அந்த 5000 குழந்தைங்களையும் காப்பாத்தி ஆகணும். இப்ப எங்க பிள்ளைங்களை விட அந்த 5000 குழந்தைகளையும் காப்பாத்தி ஆகணும். இல்லாட்டி அந்த 5000 குழந்தைகளும் கிடபடமா கோபால போயிடும்.